ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ விலாக்ஸ். ஸ்ரீ விலாக்ஸில் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 3 பீஸு லெக் பீஸும் 2 தொடை பீஸும் வாங்கியிருக்கேன். இதை நல்லா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி நல்லா இருத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன், பெரி பெரி மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சப்பழம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு தேவைப்படும். இது வந்து எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் போட்டு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம சொன்ன தேவையான மிளகுத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து பெரி பெரி மசாலாவும் தந்தூரி மசாலாவும் ஆப்ஷன் தான், அது இல்லைனாலும் பரவாயில்ல. கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இன்னும் எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணணும். அந்த இதில் வந்து நல்லா அதுக்குள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ சொன்ன எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா அது சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இது வந்து 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கணும். மசாலாலாம் கோட் பண்ணி 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி அயன் தவா தான் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணலாம், பட் அயனில் செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. மைக்ரோ ஓவன் இருந்தால் அதுலேயும் வைக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா விட்டு தாராளமாக விடணும். இதை வந்து மூடி போட்டு சிம்மில் தான் வேக வைக்கணும். நடுவில் திருப்பி போடுங்க. இது வந்து எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரத்துக்கு. இந்த சிக்கன் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரத்துக்காக தேங்காயோட ஓட்டை எடுத்து இப்படி நெருப்பில் காமிச்சு அதை வந்து நல்லா கருக வைக்கணும். நமக்கு கறி இருந்தால் கூட இதை வந்து அடுப்பு கறி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா அந்த கருப்பானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் நெய்யோ அல்லது பட்டரோ விட்டு அதை வந்து மூடி போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நல்லா புகை வரணும். அந்த புகையிலே பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துடும். இதே மாதிரியே விட்டு ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி மூடி போட்டு வேக விட்டுட்டு அந்த மூடியோடவே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மூடியோடவே விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அந்த புகைலாம் வந்து அந்த சிக்கனில் வந்து வந்திருக்கும். ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கும். இது உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்குங்க ஸ்மோக்கி ஃப்ளேவரோட. நீங்கள் வந்து இந்த சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.